தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. நிறைந்த மரியே வாழ்க, எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் பொருள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைகள் வளர்ந்தமை போற்றி போடுகின்றன. நாங்கள் சகாயனை வழியாக எங்கள் புகழஞ்சலையை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்னையின் திருவருள் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வருமிடமென்றும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையில் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கரைகளை உயர்த்தி நம் அனைவரையாலே நம்முடைய குடும்பங்களையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளையும் கொடுத்து கரைகளை உயர்த்தி அனைவரையாலே Amen.
கன்னியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே மரியே வாழ்க ஆண்டவர் முறையை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் கூறி உடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே வேண்டிக் கொள்ளும் ஆமென். அவருக்கு தூண்ட ஆவியானது மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆமென். ஓய்வு இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விடுதலை பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு நீ வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஒடுக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் எங்களுடைய பாவத்தில் வைத்தருளும். உம்முடைய இரக்கம் வானதரின் சேவை அவர்களுக்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டி இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடன் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடன் பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதன்மை வாழ்வுகளான புனித மிக்கேலே, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவர்கள் அனைவரையாரை கிறிஸ்து துறைவார் பற்றுவார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ நம்ம இன்னைக்கு 30 விழாவை கொண்டாடிட்டு கடைசி ஸ்டேஜா இன்னைக்கு இப்போ இருக்கிறோம். நான் நிறைய மாதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ கடைசி ஸ்டேஜ், அதனால் என்னுடைய ஒரு சாட்சி மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் என் பேர் ஆக்னஸ் சேவியர் மரியபுரட்டி அன்பியம். அப்புறம் நான் மரியாஞ்சனை சமாதானத்தின் ராக்கினி பிரசிடியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்போ என்ன சாட்சின்னா, மார்ச் 25 தேதியில் நம்ம இயேசுவின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ மரியாஞ்சனையில் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு முன்னே ஒரு 33 days அர்ப்பணம் படிப்போம். படித்து நாங்கள் அந்த நாளைக்கு வாக்குறுதி எடுத்துப்போம். அந்த மார்ச் 25 அன்னைக்கு வாக்குறுதி எடுப்பதற்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அர்ப்பணம் படித்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
அப்படி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மார்ச் 25 இந்த வருஷம் வந்துச்சு. நான் வந்து எல்லா தடவையும் அன்னையுடைய எந்த மரியாதை சென்னையில் இருக்கிற எந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுனால. இந்த தடவை நான் ரொம்ப ஆசையாக இந்த அர்ப்பணம் படிக்கணும், வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ என்ன ஆகுது, அன்னைக்கு புதன்கிழமை மார்னிங் ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு அந்த இடுப்பில் ஒரு பெயின் ஆரம்பிச்சிச்சு. பெயின்னா நான் நினச்சேன் ஒருவேளை நம்ம படுத்ததில் கூட ஏதாவது தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விடிய காலம் ஆக ஆக ரொம்ப எனக்கு பெயின். ஆனால் அன்னைக்கு எனக்கு வாசகம் போட்டிருந்தாங்க. மார்னிங் வந்து அதை படிச்சுட்டு போன 8 மணிலேருந்து என்னால் இப்படி நிமிர்ந்து நிற்க முடியாது. குனிஞ்சிட்டு தான் நான் ஒரு 2 hours கழித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு என்னால் சுத்தமாக முடியலை. இல்லைன்னா நான் தவழ்ந்து தான் இப்படி காலாலையும் கையாலையும் தவழ்ந்து தான் நான் கட்டிலுக்கு போய் படுத்துட்டேன். அப்படி இருக்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஐயோ நம்ம இவ்வளவு நம்ம அர்ப்பணம் படித்ததுல தான் ஏதாவது தப்பு இருக்குதா, ஏன் மாதா நமக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நாங்கள் 28வது நாள் அந்த அர்ப்பணம் படிக்கும்போது ஒரு ஏக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் படிக்கும்போது ஒரு தாய், அதாவது பக்கத்தில் குழந்தை படுத்திருக்குது, அம்மா தூங்க வைக்கிறாங்க நைட்டு. மார்னிங் வந்து குழந்தை வந்து அம்மா எழுப்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து அம்மாவை அவ்வளவு தேடுமா, தேடி அழும் இல்லையா, நம்ம தெரியும் தேடி அழுறது மாதிரி அது அழுது. அது மாதிரி நம்ம அம்மாவை வந்து மாதா அம்மாவை அவங்க அரவணைப்பு கிடைக்கிறது வரை நம்ம அழணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதை தான் நான் வந்து தாட்டில் கொண்டு வந்துட்டு நான் எப்படியாவது இன்னைக்கு 6 o'clock மாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் வருகிற அந்த வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னா 5 மணி வரை எனக்கு எழும்பலைண்ணா. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 5 மணி வரை எழும்பலை. கொஞ்சம் அதுக்கு 5 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு மாதாவுக்கு இங்கே மாசுக்கு வந்தேன், வாக்குறுதி கொடுத்தேன். நிஜமாவே இதை வந்து ஒரு பெரிய சாட்சியாக நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து அது மாதிரி தான் நம்ம ஏசப்பா வந்து யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுவார். அதாவது அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவங்கள விட்டுட்டு போகும்போது, நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போறீங்க, ஆனால் என்னோட என் தந்தை இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நமக்கு வந்து நம்ம அம்மா வந்து மாதா அம்மா தன்னுடைய குழந்தைய கையில் ஏந்தியவளாக நமக்கு நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய வறுமையிலையும் நம்ம நோயிலையும் நம்மளோட இருக்காங்க. நம்ம அவங்கள விசுவாசமாக நம்பிக்கையாக கூப்பிட்டேன்னா அவங்க நமக்கு இறங்கி வந்து உதவி செய்பவர்களாக இருக்காங்கங்கிறத நான் இந்த நேரத்தில் அறிக்கை எழுத விரும்புகிறேன். அதே தான் நம்ம ஜான் போஸ்கோ கூட சொல்லியிருக்காரு. அவங்கள அழையுங்கள், அன்னை மரியாவை நம்ம கூப்பிடணும், அழைக்கணும். அழைச்சி நம்முடைய தேவை கட்டாயம் வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஜான் போஸ்கோ கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என் பங்கு தந்தையர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விண்ணரசி அன்னை பிரசிடிய தலைவிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மரியே வாழ்க. பேரால் உதவி உண்டு நிறைந்த மரியே வாழ்க. இந்த மழைக்கால் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணிதாயில் மாற்றிப்படிய கல்வியை விண்ணுலக பேறு பெற்ற அரசியை அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தரும். கிறிஸ்தவ சகாயன புனித மரியாவே ஆண்டவரை மன்றாட்டை கேட்டவர்களும் ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுமாக. எல்லாம் இறைவா, மாண்புமிக்க கன்னித்தாயான மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் துறையால் உடைய திருமகனுக்கு தகுதியான இருப்பிடமாக இருக்க செய்தீரே. அவருடைய புகழை கொண்டாடி மகிழ்ந்த
வழியாக மன்றாடுகின்றோம். இல்லாமலே இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க 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 மாரியே வாழ்க வாழ்க நம்முடைய அருத்தத்தை ஆவிக்கு ஆவியாகிறது பற்றி நாம் வாழ்க்கை தொடங்குவோம். அது முடிந்த பிறகு நீங்கள் அருத்தங்களுக்கு குடும்பம் நினைவினால் ஆசீர்வாதம். அனைவரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடலை பாட தந்தையானவர் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் ஃபாதர், ஹாப்பி பர்த்டே டு யூ, and may God bless you. தந்தை அவர்களுக்கு பங்கு பேரவை அன்பியங்கள் பங்கு சபைகளின் சார்பாக அன்பளிப்பானது வழங்கப்படுகிறது. தொழிலாளர்களின் சார்பாக அம்மா அப்படியே அம்மா கொஞ்சம் இப்படி அம்மா 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 பாப்பா அப்படி பாரு அப்படி பாரு